டிஷ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் மேக்ரோனி பாஸ்தா நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் 1 கப் பாஸ்தா போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா வேகிறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகும். அப்படி இல்லைன்னா பேக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பாஸ்தா ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உடனே அதை நம்ம வடிகட்டி வச்சிடலாம். வடிகட்டிட்டு மேலே நம்ம நார்மல் வாட்டர் போட்டு அதை கூல் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். அடுத்து தேவையான காய்கறிகளை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 10 போல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக பொரியிற வரைக்கும் இருக்கட்டும். பூண்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூமும் கேப்சிகமும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காய்கறிகளாக பாதி அளவுக்கு வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா வெண்ணெயோட கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததும் இதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் சேர்த்துக்கலாம். எந்தவித கட்டியும் இல்லாமல் மாவு நல்லா பாலோட சேர்ந்ததும் பால் கெட்டியாக ஆரம்பிக்கும். பால் கெட்டியாக ஆரம்பித்த உடனே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம இப்போ சீசனிங் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது அரைச்ச காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்படி இல்லைனா ஆரிகானோ ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த இட்டாலியன் ஹர்ப்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒருவேளை சாஸ் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதும் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக பேசில் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு வகை துளசியோட இலை. நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்லேயே வச்சுருக்கிறதுனால சாஸ் கெட்டியாக ஆரம்பிக்கும்.
அதனால் நம்ம எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சிம்பிளான சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.